ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஒரு மேய்ப்பராக அறிந்திருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் 9 தடவை கர்த்தர் ஒரு மேய்ப்பனின் உருவகமாக சித்தரிக்கப்பட்டு இருக்கிறார். சங்கீதம் 23 தாவீது கர்த்தரை ஒரு மேய்ப்பராக அழகாக சித்தரிக்கிறார். ஒரு மேய்ப்பன் தன்னோட ஆடுகளை பசுமையான புல்லுக்கும் அமர்ந்த நீர் ஊற்றுக்கும் அழைத்து செல்வது மாதிரி கர்த்தர் அவருடைய ஜனங்களை வழிநடத்துகிறார். ஒரு மேய்ப்பன் ஆபத்திலிருந்து தன்னுடைய மந்தைகளை காப்பாற்றுவது மாதிரி தேவன் தம்முடைய ஜனங்களை எல்லாம் ஆபத்துகளிலிருந்தும் எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும் விலக்கி பாதுகாக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவங்களோட வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் அளித்து அவங்களுக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார்னு சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசியும் ஏசாயா 40:11 கர்த்தர் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார்னு சொல்லி கர்த்தரை ஒரு மேய்ப்பனாக சித்தரிக்கிறார். அதே மாதிரி யாக்கோபு, எரேமியா, எசேக்கியல், மீகா மாதிரியான நிறைய தேவ ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தரை ஒரு மேய்ப்பனாக சித்தரித்தாங்க. எசேக்கியல் 34வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பொதுவா மேய்ப்பன் என்கிறது ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தலைவர்களையும் குறிக்குது. தங்களோட மந்தைக்கு உணவளிக்க வேண்டிய இந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் தங்களோட மந்தைக்கு உணவளிக்காம அவங்க மட்டுமே கொழுமையான பதார்த்தங்களை தின்றாங்க. மேய்ப்பர்கள் பலவீனமான ஆடுகளை பலப்படுத்தல, நோயுற்ற ஆடுகளை குறித்து கவலைப்படல, காயம்பட்ட ஆடுகளுக்கு சிகிச்சை அளிக்கல, காணாமல் போனவைகளை தேடாம அவைகளை கொடூரமா ஒடுக்கினாங்க. சரியான மேய்ப்பன் இல்லாததுனால மந்தைகள் எல்லாம் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவைகள் எல்லாம் காட்டு மிருகங்களுக்கு இரையாயின. அதனால மந்தையை சரியான வழியில வழி நடத்தாம போன மேய்ப்பர்களை பார்த்து கர்த்தர், நானே என் ஆடுகளை தேடுவேன், நான் அவற்றை மேய்ப்பேன், காயமடைந்தவற்றுக்கு நான் கட்டு போடுவேன்னு சொல்லி 23வது வசனத்துல அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரோ அவர்களுக்கு மேய்ப்பனா இருப்பார் அப்படின்னு நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பைபிள் ஸ்டோரியில இயேசு பிறவி குருடனாகிய ஒரு மனிதனுக்கு பார்வை அளித்ததையும் அந்த மனிதன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்ததால பரிசேயர்கள் அந்த மனிதனை வெளியே தள்ளி விட்டதையும் குறித்து பார்த்தோம். ஜனங்களை நல்ல பாதையில வழிநடத்த வேண்டிய மத போதகர்களும் சரி, ராஜாக்களும் சரி, தலைவர்களும் சரி, யாரும் ஜனங்களை தேவனுடைய பாதையில வழி நடத்தல. அதனால இயேசு அங்கிருந்த ஜனங்களை பார்த்து ஒரு உவமையை சொல்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம்னு சொல்றார். இயேசு சொன்ன இந்த உவமையோட அர்த்தத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அதனால இயேசு திரும்பவும் அவங்கள பார்த்து, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசு இங்க நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லும்போது அவர் 3 வல்லமையான காரியங்களை முன்வைக்கிறார். முதலாவது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின மேய்ப்பன் அவரே என்கிறத இயேசு இங்க சுட்டி காட்டுகிறார். எசேக்கியேல் 34வது அதிகாரத்துல கர்த்தர் நானே வந்து என் ஆடுகளை தேடி அவர்களை மேய்ப்பேன்னு சொன்னார். அதாவது தேவனாகிய கர்த்தரே வந்து அவரோட ஜனங்களை மேய்ப்பார்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே வாக்குத்தத்தம் தான் இங்க இயேசுவில் நிறைவேறுகிறது. அதனால இயேசு நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டுல மேய்ப்பனாக சித்தரிக்கப்பட்ட தேவனாகிய கர்த்தர் அவரே என்கிறத ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவது, எசேக்கியேல் 34:23 என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். அதாவது தாவீதின் வம்சத்திலிருந்து வரப்போகும் ஒரே மேய்ப்பனாகிய மேசியா ஜனங்களை ஆளுவார் என்கிறது அதோட அர்த்தம். இயேசு நானே நல்ல மேய்ப்பன்னு சொன்னது தாவீதின் சந்ததியில வரப்போகும் மேசியான்கிறவர் அவரே என்கிறத ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பராக தன்னோட ஆடுகளை எப்படி பராமரிப்பார் என்கிறது குறித்து சங்கீதம் 23, எசேக்கியேல் 34 மற்றும் இன்னும் நிறைய வசனங்கள்ல நம்ம பார்த்தோம். இயேசு இங்க சொல்லும் போதும் அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக ஒவ்வொரு ஆடுகளையும் தனித்தனியாக அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவரோட ஆடுகளும் அவருடைய சத்தத்தை அறிந்து வைத்திருக்கிறதால அவைகளும் அன்பாக கீழ்ப்படுகின்றன. அவர் அவருடைய ஆடுகளை செம்மையான பாதையிலே வழி நடத்துகிறார். அவர் அவரோட ஆடுகளை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறார். அவர் கையிலிருந்து யாராலையும் அவருடைய ஆடுகளை பறிக்க முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் வாக்குறுதியை அளிக்கிறார். அவரே மெய்யான ஒரே வாசல். அவர் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் மட்டுமே ரட்சிக்கப்படுவான். அவர் அவருடைய ஜனங்களுக்கு நித்திய ஜீவனையும் அளிக்கிறார் என்கிறத தெளிவுபடுத்துகிறார். இதை எல்லாவற்றையும் விட விசேஷமான இன்னொரு கருத்தை இயேசு இங்க வலியுறுத்துகிறார். பொதுவா ஒரு மேய்ப்பன் தன்னோட ஆடுகளை எல்லா விதத்திலையும் காப்பாற்ற முயற்சி செய்வான். ஆனா எந்த மேய்ப்பனும் அவங்களோட ஜீவனை ஆடுகளுக்காக கொடுப்பதில்லை. ஆனா இயேசு இங்க ஒரே நல்ல மேய்ப்பனாய் ஆடுகளுக்காக அவரோட ஜீவனையே கொடுக்கிறேன்னு சொல்லி அவரோட சிலுவை மரணத்தை முன்னறிவிக்கிறார். அவர் அவரோட ஜனங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்கிறத இதன் மூலம் நிரூபிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவின் மரணம் தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அல்ல. அது அவர் மீது திணிக்கப்பட்ட ஒரு தோல்வியும் இல்ல. அவரே அதை அன்பாக ஏற்றுக்கொண்டார். அவரோட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவரே நம்ம செய்த எல்லா பாவங்களையும், நமக்கு வர வேண்டிய எல்லா ஆக்கினைகளையும்
அவருடைய சரீரத்துல அன்பாக ஏற்றுக்கொண்டார். உண்மையான அன்பு மற்றவங்களோட நன்மைக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறது சிலுவை அந்த அன்பின் மிகப்பெரிய வெளிப்பாடு. இயேசு ஒரு சாதாரண மேய்ப்பன் மாதிரி இல்ல. அவர் நம்மை அறிந்தும் வழிநடத்தியும் பாதுகாத்தும் ரட்சிப்பிற்கான வாசலுமாய் இருந்து நம்மை மீட்டெடுக்க அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்த ஒரே நல்ல மேய்ப்பன். அவரோட மந்தையில எல்லா ஜாதி, எல்லா மொழி, எல்லா கோத்திரம், எல்லா தேசங்களிலிருந்தும் ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள். அவங்க எல்லாரும் ஒரே மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ் ஒன்றாக இருப்பார்கள் என்கிறத இயேசு தெளிவுபடுத்துகிறார். இயேசு சொன்னதை கேட்டு அங்கிருந்த நிறைய பேர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்குறீங்கன்னு சொல்லி கொண்டாங்க. வேற கொஞ்சம் பேர், பிசாசு பிடித்தவன் இப்படி எப்படி பேச முடியும், குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோன்னு சொல்லி இயேசுவை குறித்து அவங்களுக்குள்ளாடி பிரிவினை உண்டாயிற்று. இதுக்கப்புறம் இன்னொரு நாள் எருசலேமில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. அப்போ இயேசு சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்போ அங்கிருந்த யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும்னு கேட்கிறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேனே, நீங்க விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நீங்க என்னோட மந்தையின் ஆடுகளாய் இராததால விசுவாசிக்காமல் இருக்கிறீங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னு சொல்றார். உடனே யூதர்கள் திரும்பவும் அவர் மேல கல்லெறியும்படி கற்களை எடுத்துக்கொண்டாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நான் என் பிதாவினாலே நிறைய நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியைகளின் நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள்னு கேட்கிறார். அதுக்கு யூதர்கள் அவரை பார்த்து, நற்கிரியைகளினால இல்ல, நீ மனுஷனா இருக்க, உன்னை தேவன்னு சொல்லி இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதுனால் உன்மேல் கல்லெறிகிறோம்னு சொல்றாங்க. அவரோ இந்த வாட்டியும் அவங்க கைகளுக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த இடத்திலே போய் தங்கினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.